ஹாய் கைஸ், ஹார்ட் பீட் இன்னும் எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு. 85th எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ரதி விஜயை பற்றி தேவ் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தா கரெக்டாக காலிங் பெல் அடிக்கும். தேவ் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சீனோட முடிச்சிருப்பாங்க. இன்னும் எபிசோட ஃபர்ஸ்ட் சீனில் ரதி வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. தேவ் வந்து கிட்ஸோட ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ரதி தேவ் கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு கிட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, நானுமே இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேவ் வந்து எனக்கும் அது புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ரதி வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற ஆள் நீயா தான் தேவ் இருப்ப, ஆனால் இந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கல அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது ரதி, எனக்கு தனியாக இருக்கும்போது தான் நிறைய விஷயம் புரிஞ்சுது. ஒரு லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் போது அதை கெடுத்துக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு வர முடியலனாலும் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அட்லீஸ்ட் இனிமேவாது ஆனால் என்கிட்டேருந்து எதுவும் மறைச்சிடாத ரதி அப்படின்னு தேவ் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒன்று ரதி சொல்ல வராங்க. பார்த்தா கரெக்டாக வந்து ஃபோன் அப்போ தான் அடிக்குது. போயிட்டு அட்டன் பண்ணால் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி கால். அதனால தேவோட பேசுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரதி கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன், ஆர்கே ஹாஸ்பிட்டலில் வந்து டைப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோட்லலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதை பற்றி தான் வந்து இப்போ அர்ஜுனும் அந்த கார்பரேட் கம்பெனிஸும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எப்போ நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம், எங்கள் சைட்லேருந்து எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து அந்த ஃப்ரான்சைஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த சைட்லேருந்து கேட்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் ஓகே நீங்கள் சீக்கிரமே டேக் ஓவர் பண்ணிக்கலாம், இந்த சைடு நான் ஃபஸ்ட்டு முதல்ல எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, சிஓ யார் டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இல்லை இன்னும் டிசைட் பண்ணலை, நாங்கள் இப்போ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை பிரீத்தம், மானசா, மதன் யாராவது வரப்போகிறாங்களான்னு தெரியல நமக்கு. நெக்ஸ்ட் சீனில் தேஜுவும் நவீனும் டாக்டர் விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் எபிசோடில் வந்து சிங்கர் பல்லவி வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்களோட வாய்ஸ் போயிடக்கூடாதுன்னா உடனே ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் சார் ஓகே அவங்கள கூப்பிடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ரதி மேமோட ரூமுக்கு ராக்கியும் ரீனாவும் வராங்க. மேம் நாங்கள் தான் எந்த தப்புமே பண்ணலையே, எதுக்கு எங்களை கூப்பிட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி கேட்குறாரு. ரதி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, நீ ப்ரான் பிரியாணி சாப்பிட்டதுக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கிட்ட வந்து ராக்கி கலாய்ச்சிட்டு இருக்காரு. நானும் தேவும் ஒன்று சேர்றதுக்காக நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அதுக்காக தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரதி சொல்கிறாங்க. அதுக்கு ரீனா என்ன மேம் பண்ணுறது, இவ்வளோ ட்ரை பண்ணியும் ஆனால் தேவ் சார் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ரதி மேம் வந்து தேவ் தான் நேத்தே திரும்பி வந்துட்டாரே அப்படின்னு சொல்றாங்க. ரீனா அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதுக்கே நீ ஷாக் ஆகுற அப்படின்னு கேட்குறாங்க. உங்க பொண்ணும் உங்க அப்பாவும் தேவ் சார் போனதுலேருந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க, ஆனால் இதை மட்டும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரீனா சொல்றாங்க. இல்லை நானே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் நான் திவி கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு ரதி சொல்றாங்க. ராக்கி வந்து மேம் தேவ் சாரும் நீங்களும் சேர்றதுக்காக எல்லா எஃபர்ட்டும் போட்டது நான், பிளான் போட்டு கொடுத்தது நான், விஜய் சார் வீட்டில் இவர் இருந்ததுக்காக உங்ககிட்ட திட்டு வாங்கி ஸ்குவாட்ஸ் வாங்கினதெல்லாம் நான், ஆனால் நீங்கள் என்னன்னா இவளுக்கு மட்டும் ப்ரான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கீங்க, என்ன மட்டும் ஸ்குவாட்ஸ் போட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நியாயமே இல்லை மேம் அப்படின்னு சொல்றாரு. ரதி வந்து சரி உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றதுக்கு நான் கேட்பேன், ஆனால் நீங்கள் வந்து கெட் அவுட் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது மேம் அப்படின்னு ராக்கி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு நீங்கள் ஏன் மேம் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ப்ரான் பிரியாணி செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ரதி வந்து நக்கலா, நான் ப்ரான் பிரியாணி செஞ்சாதான் யாருமே சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவை பார்த்துக்கிட்டே சொல்லுவாங்க. சரி ஓகே எப்பன்னு சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ராக்கி வந்து மேம் நான் ப்ரான் மட்டும் இல்லை சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்கு ராக்கி அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. அதுக்கு ராக்கி என்ன மேம் கெட் அவுட் தானே, ஓகே நாங்களே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் டோரை ஓப்பன் பண்ணா கரெக்டா அர்ஜுன் வந்து ரதி மேம் ரூம்குள்ள போறதுக்காக ரெடியா நிக்கிறாரு. ராக்கி சொல்றாங்க அது எப்படி அர்ஜுன், நாங்க எப்ப கரெக்டா வெளில வந்தாலும் நீங்க உள்ள போறதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க பர்சனலா ஏதாவது பேசுவீங்க நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு ரீனாவையும் அர்ஜுனையும் தனியா விட்டுட்டு கிளம்புறதுக்காக போறாரு. இல்ல வேணாம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. இல்ல நீங்க என்ன பேசினாலும் எப்படி ரீனா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடுவா, அதனால நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி கிளம்பிட்டாங்க. அர்ஜுன் வந்து இப்போ ரீனாவை முறைக்கிறாங்க. ரீனா வந்து அவன் உன்னை வம்புழுக்கிறதுக்காக சொல்கிறான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேன்டீன் போகிறாங்க. அர்ஜுனும் ரீனாவும் கேன்டீன் போகிறாங்க. கேன்டீன் போயிட்டு இந்த ஃப்ரான்சைஸ் இது மாதிரி டைப் பண்ண போகிறோம், நான் சிஓ போஸ்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆக போகிறேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அர்ஜுன். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு ரீனா கேட்கும்போது, என் வயசு பசங்களாம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு அப்படின்னதுக்கு இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே தூரத்துல வந்து விஜய் சாரை வந்து அர்ஜுன் பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து அதை பத்தி சொல்றதுக்காக ரீனா கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ரீனா வந்து இவங்க ப்ரொபோஸ் தான், அர்ஜுன் வந்து ப்ரொபோஸ் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல சொல்லாத அப்படின்னு கத்திட்டு, நீ எப்ப சொல்லணும் நான் சொல்றேன் அப்ப வந்து நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அர்ஜுன் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு, நம்ம என்ன சொல்ல வந்தா இவ பாட்டுக்கு கிளம்புறா அப்படின்னு. நெக்ஸ்ட் கிரணும் நிலோஃபரும் அவங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதை பத்தி பேசிட்டு இருக்காங்க.
உங்கள் வீட்டுக்கு வரவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலோஃபர் சொல்லிட்டு இருக்காங்க கிரண் கிட்ட. நெக்ஸ்ட் சீனில் நவீன் பல்லவி ரொம்ப பாவம் தேஜு அப்படின்னு சொல்லிட்டு தேஜுகிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. பேசிட்டே போயிட்டு அவங்க ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பல்லவி அங்கே காணும். ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. எங்கே தேடியுமே கிடைக்கல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடில் எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 86th எபிசோட். இதில் தேஜுவும் நவீனும் போயிட்டு பல்லவியை காணும் அப்படின்ட்டு விஜய் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆளாளுக்கு பேஷண்ட்டை தொலைச்சிட்டு வரீங்க, இப்போ தான் ராக்கி தொலைச்சிட்டு வந்தால் நெக்ஸ்ட் நீங்கள் தொலைச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுட்ருக்காரு. இது வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நவீன் அவள் பேரண்ட்ஸ்னால தான் ஓடி போயிருக்கா, வேணும்னா நாம தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அதெல்லாம் பண்ணவே முடியாது, ஃபஸ்ட்டு பல்லவி மைனர், அதுவும் இல்லாமல் அவள் சர்ஜரி வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, அதனால இதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது, ஃபஸ்ட்டு 2 hours அவளை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் விஜயை பார்க்கறதுக்காக தேவ் வராரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக வந்தேன், ரதியும் நானும் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட பேசும்போது நான் ட்ரிங்க் பண்ணதுனாலயா இல்லை கேஷுவலாகவே உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எப்போ எனக்கு எந்த தேவைனாலும் நான் எது பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்காக இருந்திருக்கீங்க, அதனால இந்த ஹாப்பியான நியூஸை ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாரு. அதுக்கு விஜய் இப்போ நான் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், இல்லைனா இதை நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், அதுக்கு நான் இப்போ உடனே கிளம்பி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவ் ஓகே நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் சீனில் விஜய் ரதிக்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட மறைச்ச, தேவ் சொல்லலைன்னா இதெல்லாம் எப்பவுமே எனக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொன்னதும் ரதி கொஞ்சம் பதறி போய்ட்றாங்க. ஒருவேளை ரீனாவை பற்றி தான் கேட்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிடுறாங்க. தேவும் கரெக்டாக உள்ளே வராரு. ஏன் தேவும் நீங்களும் ஒன்றா சேர்ந்ததை என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு விஜய் கேட்டதுன்னா ரதிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ரதி கோவமா ஏன் நாங்கள் பிரிஞ்சதை மட்டும் என்ன உங்ககிட்ட சொன்னோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 1000 ப்ராப்ளம் இருக்கும், எல்லாத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததை கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவ் தான் ரதியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை விஜய் கூட சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நீ கூட ரீனாவையும் ராக்கியையும் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னல, அவங்களையும் கூப்பிடு, நான் விஜயையும் கூப்பிட்றேன், எல்லாரும் சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரதி கொஞ்சம் டவுட்லேயே இருந்துட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவ் நம்ம டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, அப்போது விஜய் தான் என் கூட இருந்தார், அதனால நம்மளோட செலிப்ரேஷன்லையும் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதும் சரி ரதியும் ஒத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சீனில் கமல், அபிநயா, அமையா 3 பேரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அபிநயா கமலை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அமையாவும் கமலும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு. இப்போ மேரேஜ் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. அடுத்த சீனில் தேஜு நவீனும் பல்லவியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதுனால ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னதும் அவங்க ரொம்ப பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு டாக்டரை ப்ளேம் பண்ணுறதுனால விஜய் சொல்கிறாரு, நாங்கள் அப்பப்போ அவங்கள மானிட்டர் பண்ண முடியும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், இதுதான் எங்களோட பொறுப்பு, ஒரு அட்டெண்டர் தான் கரெக்டாக பேஷண்ட் இருந்து பார்த்துக்கணும், பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கள் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கா, அதனால தான் உங்களால தான் அவள் இப்போ ஓடி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு ரொம்ப அழுகுறாங்க, இது மாதிரி அவள் எங்கேயுமே போனதில்லை, அவள் சின்ன பொண்ணு வேற என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. நவீனையும் தேஜுவையும் இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நவீன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிக்காம ஒரு விஷயத்த பண்ண சொல்லாதீங்க, காசு மட்டுமே இங்கே ரொம்ப முக்கியம் இல்லை, என் ஃபேமிலியும் இப்படி தான் இருந்தாங்க, எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கவே இல்லை, ஃபுல்லாக காசுக்காக தான் பார்த்தாங்க, நீங்களும் அதே மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தேஜு இப்போ இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம பல்லவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, பல்லவி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு அவளுக்கு யூஸ்வலாக கோவம் வந்தால் இது மாதிரி வீட்டிலேயே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருவா, அது மாதிரி இங்கே எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தேடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா சொன்ன மாதிரியே அவங்க ரெஸ்ட் ரூமில் தான் உட்காந்துருக்காங்க பல்லவி. அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அழுகுறாங்க, இது மாதிரி உங்களுக்கு நான் முக்கியமே இல்லையா, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது மாதிரி பாடவே சுத்தமாக பிடிக்கல, எனக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இப்போலாம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நீதாம்மா எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் உன் லைஃபுக்காக தான் பண்ணவே தவிர காசுக்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணலான்னு பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கம்பெனியில் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. நம்ம ப்ரொபோசலை பார்த்து அர்ஜுன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஒரு மெம்பர் அந்த ஹெட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அவர் பேர் அசோக், அவர் தான் சென்டரில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அர்ஜுன் சொல்கிற சில ரூல்ஸ்லாம் நமக்கு ஓகேவே இல்லையே, அப்படியே நம்ம இறங்கி போகணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவர், இந்த சரௌண்டிங்லேயே 8 ஸ்டாண்டலோன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது எக்ஸப்ட் இந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல், அதுவும் என் கண்ட்ரோல் கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்காக தான் இவங்க கூட டைப்பே பண்ணுறாங்க.
இன்னொரு மெம்பர் சொல்கிறாரு, அவர் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதுக்கு தானே நம்ம கான்ட்ராக்ட் போடுறோம், அது வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது, நிறையா லூப் ஹோல்ஸ் வச்சு நமக்கு ஃபேவராக அதை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அர்ஜுன் தான் நம்மளை அப்ரோச் பண்ணாரு, அதனால அவருக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்கள வச்சு ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மெம்பர், ஓகே இதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற சிஇஓவும் இதில் கண்டிப்பாக மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க, ஸோ யாரை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நான் ஆல்ரெடி ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணிட்டேன், அவங்க ஆன் த வேலை இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு என்ட்ரி ஆகுது. அது நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி தான், மானசா தான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதில் உங்கள் ஃபேவரட் சீனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து அர்ஜுனோட காலேஜ் சீன் தான். ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து காலேஜுக்கு போயிருக்காங்க, ரீனா வளைச்சிட்டு போயிருப்பாங்க. 5 years படித்து டிகிரி வாங்கினவங்க கூட இப்படி பேச மாட்டான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து அர்ஜுனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே பரோட்டா மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார்ல, சண்முகம் அண்ணா, அவங்கள போயிட்டு மீட் பண்ணுறாங்க. யார் இவங்களை பற்றி என்ன கேட்டாலும் இவங்க எனக்கு ஃப்ரெண்டு ஆனால் பிடிக்கும் அப்படின்ட்டு அர்ஜுனும் ரீனாவை மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லாமல் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து சும்மா ஃபன்னாக அவங்க காலேஜில் சும்மா ஒரு ஜாலியாக பண்ணுற விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு மேமோட கிளாஸ் ரூமில் போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க, ப்ராக்ஸி போடுறாங்க, லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க மேம்க்கு தெரியாமல், அப்புறம் ப்ரொஃபஸர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நடக்குது. அந்த மேம் வந்து இவங்க இது மாதிரி ஒபீடியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லேருந்து வெளில நிற்க வச்சுருப்பாங்க ரீனாவையும் அர்ஜுனையும். அதுக்கப்புறம் ரீனாவை கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூமில் கூப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இது மாதிரி ஃப்ரான்சிஸ்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர், அவர் கெஸ்ட் லெக்சராக இங்கே வந்திருந்தாரு, அப்போ அவர் ஒபீடியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கும் நான் இதே பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து பண்ணாதீங்க, மற்ற பசங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக போகும்போது அர்ஜுன் ரொம்ப நல்ல பையமா அப்படின்னு மட்டும் ரீனாட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் அந்த காலேஜ்லேயே அர்ஜுனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களையும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அர்ஜுன் வந்து ரீனாக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ரீனா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன், நீ அங்கே வா, நான் அங்கே வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட், இதுதான் இந்த வீக்கோட லாஸ்ட் எபிசோட் 88. இன்றைக்கி ரதிக்கு ஆனிவர்சரி போல். ஃபஸ்ட்டு சீன்லேயே அவங்க அப்பா வந்து ஹாப்பி ஆனிவர்சரிமா, உண்மையிலேயே இதுதான் உன்னோட ஹாப்பியஸ்ட் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிகிட்ருக்காரு. சரி யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரீனா, ராக்கி, விஜய் எல்லாரும் வராங்க அப்படின்னு சொன்னதான் அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. விஜய் அவன் எதுக்கு வரான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா தேவ் தான் கூப்பிட்டாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக தேவ் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் திவியும் வந்து ஹாப்பி ஆனிவர்சரிமா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ரதி வந்து அவங்க அப்பா கிட்ட, இன்னைக்கு வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையை வந்து 3 பேர்கிட்டயுமே சொல்லிட போகிறேன், ரீனா, விஜய், தேவ் 3 பேர்கிட்டயுமே சொல்லிட போகிறேன், என்ன நடந்தாலும் அப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து ரீனா, ராக்கி, அர்ஜுன் 3 பேர் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அர்ஜுன் வந்து ரீனா கிட்ட, உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததும் பதில் சொல்கிறேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ராக்கி, சரி நான் உள்ளே போகிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்கிற வெயிலில் இவங்களுக்கு காதல் வேறு அப்படின்ட்டு போகிறாரு. போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணதும் அர்ஜுன் வந்து ரதிக்கு விஷ் பண்ணுறாங்க. என்னது இன்னைக்கு உங்களுக்கு ஆனிவர்சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவுக்கு தெரியவே தெரியாது போல. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்டது, ஏன் அர்ஜுன் நீ கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராக்கி வந்து முன்னாடியே தெரிஞ்சால் மட்டும் என்ன நீ கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்க போகிற, எப்படியும் கையை விசிட் தானே வந்திருக்க போகிற, அந்த கையை கொடுத்து விஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3 பேரும் ரதிக்கு விஷ் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு தேவுக்கு விஷ் பண்ணுறாங்க. கரெக்டாக கொஞ்சம் நேரத்துலேயே விஜயும் வந்துடுறாரு. ரீனாவும் விஜயும் பேசிக்கிறாங்க. என்ன நீங்கள் வரதை சொல்லவே இல்லை அப்படின்ட்டு ரீனா கேட்குறாங்க. நீ மட்டும் சொன்னியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. 2 பேரும் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திவி வந்து கேக் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாம் கட் பண்ணிட்டு தேவ், ரதி, திவி 3 பேரும் வந்து மாற்றி மாற்றி ஊட்டி விட்றாங்க. இதை பார்த்துட்டு ரீனாக்கு வந்து ரொம்ப ஏக்கமாக இருக்குது. விஜயும் ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தோடு பார்த்துட்டே வந்து கிளாப் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி ஏங்குறதையும் ஃபீல் பண்ணுறதையும் அர்ஜுன் வந்து திரும்பி திரும்பி மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ரீனா பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு தேவ் வந்து ரீனாவை கூப்பிட்டு வாமா அப்படின்னு சொல்லி ரீனாக்கும் ஊட்டி விட்டுறாங்க. ரீனா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன், விஜய், ரீனா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தேவ் திடீர்னு நீ அங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது ரீனா வந்து பயந்துடுறாங்க. இவங்க வந்து திட்ட வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, இல்லை மேம் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து இந்த வீட்டு பொண்ணு, நீ கெஸ்ட் கிடையாது, நீ என்ன அங்கே உட்காந்துருக்க, அவங்களா தான் கெஸ்ட், வா வந்து சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ரீனாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ரதியும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் வந்து டவுட் பட்டு உடனே அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு, என்ன அவங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. அர்ஜுனுக்கு வேற ஆஹா நம்ம கிட்ட போய் கேட்குறாரு அப்படின்ட்டு சமாளிக்கிறாரு. இல்லை ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டில் இல்லைன்னா அடிக்கடி ரீனா வந்து இங்கே ஸ்டே பண்ணுவா, திவி சித்தெல்லாம் கூட அவ தான் பார்த்துப்பா, இவங்க கூட ரொம்ப க்ளோஸு, அதனால அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பார். நெக்ஸ்ட்டு ரதி ரீனா கிட்ட, நான் அர்ஜுனை கூப்பிடவே இல்லையே, ஏன் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே இருக்கோம், அப்போ வந்து என்னோட பிடிச்ச பர்சனும் நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னொரு நாள் இந்த மாதிரி எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்பும் போது விஜயும் தேவும் இருக்கும்போது ரதி வந்து சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவையும் கூப்பிடுறாங்க.
கரெக்டாக ரீனாவும் வந்ததுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கும் போது கரெக்டாக திவி வந்து அப்பான்னு கூப்பிட்டுறா. ஸோ தேவ் வந்து உள்ளே போயிடுறாரு. ரீனாவும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு போயிடுறாங்க. அப்புறம் ரதியும் விஜயும் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, உன் ஃபேமிலி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நீ மூவ் ஆன் ஆகி எவ்வளோ தூரம் வந்துட்ட அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எனக்கு பொறாமையாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நானும் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டுருக்காரு. உங்கள் அப்பாவும் நீயும் ஆசைப்பட்ட மாதிரி நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், இனிமேல் நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. ரதி வந்து எதுவுமே சொல்லலை, ரீனா தான் பொண்ணு அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து ரீனா கிட்ட கேட்குறாங்க, செலிப்ரேஷன் தான் முடிஞ்சிருச்சு, நீ எதுவுமே ஆன்சர் சொல்லலை அப்படிங்கும் போது நீ வந்து என்னை அந்த பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போ, ஒரு போட்டில் போவாங்கல்ல அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போ, நான் அங்கே சொல்கிறேன் அப்படின்னதும் அங்கே போனதும் லவ் யூன்னு சொல்லிட்டு ரீனா ஓகே சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீ ஏற்கனவே ஒரு தடவை என்னோட ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்க, தயவு செஞ்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணிடாத, நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, கத்துறாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. கடைசி சீனில் ரதி வந்து தேவ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்ல, எல்லாரும் இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேவ் சடனாக விஜய் தான் ரீனாவோட அப்பாவா அப்படின்னு கேட்டதும் ரதிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப நாளாவே அந்த டவுட் இருந்தது, ஆனால் நான் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அவர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்லாம் நம்ம காமிக்கல. ஒருவேளை இவங்க பேசிட்டு இருந்ததை வந்து கேட்டாரா இல்லை எல்லா ரியாக்ஷன்ஸையும் பார்த்து கண்டுபிடிச்சாரா அப்படின்னு தெரியல, எப்படியோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதையே நீ அவங்களுக்கு இன்னும் சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரீனா என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரதி சொல்கிறாங்க. இது ரொம்ப தப்பு ரதி, இந்த மாதிரி பண்ணாத, நீ அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. ரதி யோசிச்சுட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த 4ல் எது உங்களோட ஃபேவரட் எபிசோட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த 3rd எபிசோட் வந்து கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு, லைட்டாக ட்ராகியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ஃபஸ்ட் எபிசோடும் 4th எபிசோடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ரீனா விஜயோட ரியாக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். இதோட இந்த வீக்கோட எபிசோட்ஸ் முடியுது. தேங்க்யூ.